இப்போ உன் கழுத்துல தாலியை கட்டினவ பிடிச்சோ பிடிக்காமலையோ தாலியை கட்டிட்டோம். உன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு வந்திருந்தா நான் இப்படிலாம் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா நீயே கிளியரா சொல்ற அவருக்கு வேற ஒரு பொண்ணோட லவ் இருக்குன்னு. சோ நிச்சயம் அவரும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்படின்னா உன் நிலைமை? அவன் கம்பல்ஷன்ல உனக்கு கட்டின தாலியோடயே நீ வாழ்க்கை முழுக்க இருக்க போறியா? இந்த சின்ன வயசுல அவனை நினைச்சு உன் வாழ்க்கைய அழிச்சுக்க போறியா? இங்க பாரு மகா, உலகம் இன்னைக்கு ரொம்பவே மாறிடுச்சு. நாம எவ்வளவோ முன்னேறி வந்துட்டோம். முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ இல்ல. அதுக்கேத்த மாதிரிதான் நாமளும் நம்மளோட வாழ்க்கைய அமைச்சுக்கணும். லட்சுமி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரன்ட்டு போனா இன்னும் ஆளையே காணுமே. இருடா, கூட்டிட்டு வர வேணாமா? கோயில்ல எங்க இருக்காங்களோ என்னமோ, இரு வரட்டும். மகா, உன்ன மாதிரி கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்களுக்கு தாலி மேல இருக்கிற சென்டிமெண்ட் எனக்கு தெரியும். உன்ன மாதிரியே எனக்கும் தாலி மேல சென்டிமெண்ட் நம்பிக்கையெல்லாம் இருக்கு. ஆனா அந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் எப்ப மரியாதை? அவ புருஷன் அவ கூட வாழும்போதுதான். உன் லைஃப்ல என்ன நடந்தது? திடீர்னு ஒருத்தன் உனக்கு தாலியை கட்டினா, ஒரு நாள் மட்டும் நீ அவன் கூடவே இருந்த. அதுக்கப்புறம் நீ அவனை இதுவரைக்கும் பார்க்க கூட இல்ல. அவனும் தேடி வரல. அப்படி இருக்கும்போது இந்த தாலிக்கு என்ன அர்த்தம் மகா? எனக்கு தாலி கட்டினவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கே கடவுளே. இது என்ன சோதனை? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். நீயும் எல்லாரும் மாதிரி சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும். அதுக்கு இப்போ உன் கழுத்துல இருக்கிற தாலி தடையா இருக்கு. அதனால அந்த கழுத்துல இருக்கிற தாலிய சாமியை கும்பிட்டு கழட்டி உண்டியல்ல போடு. என்னக்கா சொல்றீங்க? தெரியும் மகா, நீ ஷாக் ஆவனு. வேற நல்ல வாழ்க்கை உனக்கு அமையணும்னா நிச்சயம் இந்த தாலி உனக்கு தடையாதான் இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன்.